தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். 2 நாளா சரியான சண்டை போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும், பாரிசாலன் அவர்களுக்குமான சண்டை பெருசாயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாட்டை துரைமுருகன் வெளிய போய் ஏதோ ஒரு ஊர்ல நின்னு ஃபோட்டோ போடுற மாரி ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காரு. அதுல கிட்டத்தட்ட 2 இமேஜ் ஏஐ, ஒரு இமேஜ் தான் ஒரிஜினல் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த நிலையில இந்த ஃபோட்டோ அவர் போட்டுட்டாரு. இந்த ஃபோட்டோ இலங்கையில தான் எடுத்தது. இலங்கையில எதுக்கு ஒரு டூரிஸ்ட் போறாரு, டூரிசம் போகக்கூடாது அப்படின்றது தான் பாரிசாலன் கதறன்னு கதறிட்டு இருக்காரு. இந்த கதறல் ஆரம்பிச்ச அப்புறம் 2 போட்டோ போட்டாரு சாட்டி துரைமுருகன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனவே யார் எங்க போனா இவருக்கு எங்க வருது அப்படின்றது தெரியல. இவரோட வேலை என்ன அப்படின்றதும் தெரியல இந்த சமூகத்துக்கு. தமிழ் தேசியம்னு பேசிட்டு குடி தேசியம் பேசிக்கிட்டு திரியிறாரு. இவரு என்ன அரசியல் பேச போறாரு, இவரால் இந்த சமூகத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்றது தெரியல. தமிழ் தேசியம் பேசுறீங்க அப்படின்னா அது என்னைக்கு நம்ம கையில் அதிகாரமா உட்காருதோ அப்பதான் தமிழ் தேசியமா இருக்கிற நபர்கள், நம்ம என்ன தமிழ் தேசியமா என்ன ஐடியாலஜிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஒன்னு ஒன்னா செயல்படுத்த முடியும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த அளவுக்கு சீமானவர்கள் அதை நோக்கி சரியான பாதையில போயிட்டு இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, இவரால் என்ன ஆகுது அப்படின்றது தெரியல. ஏன்னா தமிழ் தேசிய பேரியக்கமோட தலைவரான மணியரசன் அவர்களே நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சு 35 வருஷம் கழிச்சு வாக்கு அரசியல் மேல நம்பிக்கை முதல் முறையா சீமானவருக்கு வாக்கு அளிச்சதெல்லாம் இப்ப நடக்குது. ஆனா இவர் என்ன பண்றாரு, எதுக்கு பண்றாரு, எதுக்கு இப்ப சாட்டை திருமுருகன் வம்பளுக்கு திரியிறாரு, சாட்டை திருமுருகன் வச்சு செய்யறாரு அவரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. எதுக்கு இந்த வேலை அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? நம்ம வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போக வேண்டியதான். எனவே அவருக்கு ஒரு வள்ளல் மீடியான்னு ஒரு சேனல் இருக்கு, அதில் பேசிட்டு போறதை விட்டுட்டு தேவையெல்லாம் பேசிட்டு திரியிறாரு. எனவே இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.